Hello Pasangala, Vanakkam and welcome back to Xylem CBSE Class 10th YouTube channel. So my name is Rangila, I am your physics faculty. So இப்போ நான் magnetic effect of currentங்கிற சாப்டர்ல ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட வந்திருக்கேன். அதுதான் நாம இப்போ பார்க்க போறோம். ஓகே, ஸோ நீங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை லைக் பண்ணணும். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சேனல்ல இருக்கக்கூடிய இந்த வீடியோவை என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட். ஸோ நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டென்ட் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணுங்கிற டிப்ஸ் பார்க்க போறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஷேப்ஸ் பற்றி அதில் ஒரு சில டிப்ஸ் பார்க்க போகிறோம். தென் ஒரு சில ரூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். தென் டொமஸ்டிக் சர்க்யூட் டிப்ஸ் பார்க்க போகிறோம். ரெடி? ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டு டிப்ஸ். மேக்னெட்டிக் ஃபீல்டு டிப்ஸ்னு சொல்லும்போது மேக்னெட் சொல்லும்போது அடிக்கடி நமக்கு பார் மேக்னெட், யூ ஷேப்ட் மேக்னெட், நார்மல் மேக்னெட்னு இருந்தால் எல்லா இடங்கள்லையும் நமக்கு ரெண்டு விஷயங்கள் ரொம்ப அவசியம். தட் இஸ் போல்ஸ். கரெக்டாக? நார்த் போல் அண்ட் சவுத் போல். கரெக்டாக? ஸோ நமக்கு ஃபீல்டோட லைன்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு மேம் எங்கேருந்து எங்கே மூவ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இது போல் டயக்ராமை பார்த்தாலே ஒரு சில பேருக்கு மேம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது எங்கேருந்து முடியுதுன்னு சொல்லி நமக்கு தெரியவே இல்லை மேம் அப்படின்னு சொல்லி மைண்டில் எல்லாருக்கும் ஓடிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும், நம்மக்கிட்ட இங்கே இருக்கிற அஞ்சு டிப்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். டிப் நம்பர் 1, டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் ஃப்ரம் நார்த் டு சவுத். ஆக்சுவலாக நார்மலாக ஃபீல்டு லைன்ஸ் இருக்கு இல்லையா, மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் நமக்கு நார்த்திலிருந்து சவுத்துக்கு தான் ட்ராவல் ஆகும். நார்த்திலிருந்து சவுத்துக்கு ட்ராவல் ஆகும். எங்கே? அவுட் சைட் ஆஃப் த பார் மேக்னெட். ஓகே, தென் அடுத்த டிப் எப்போது ஞாபகம் வச்சுக்கணும்னா டைரக்ஷன் ஆஃப் த பார் மேக்னெட். ஓகே, டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் விச் இஸ் மூவிங் ஃப்ரம் சவுத் டு நார்த்தாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக இன்சைட் த பார் மேக்னெட்டாக இருக்கும். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஒரு பார் மேக்னெட் இருக்குது. பார் மேக்னெட்டுக்கு நல்லா கவனிங்க, பார் மேக்னெட்டுக்கு நம்ம நார்த் அண்ட் சவுத் போல் எடுக்கிறோம் இல்லையா, ரைட்? நார்த்துலேருந்து சவுத் போலுக்கு எப்போதுமே அவுட் சைடில் நமக்கு என்ன ஆகும், ட்ராவல் ஆகும். அதனால் இதை நம்ம ஒரு ஒரு டிப்பாக நம்ம ஞாபகம் வச்சுட்டு, இன்னொன்று சவுத்துலேருந்து நார்த்துக்கு ட்ராவல் ஆகும். எப்போ? இன்சைடில் மட்டும். ஓகே, அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்த்தாக இருந்தாலே எமர்ஜ் ஆகும், எமிட் ஆகும், வெளியில் போகும் ஃபீல்டு லைன்ஸு. ஓகே, சவுத்தாக இருந்தால் மெர்ஜ் ஆகும், சவுத்தாக இருந்தால் மெர்ஜ் ஆகும். ஓகே, அப்போ இது போல பார் மேக்னெட் நான் எடுத்துக்கிட்டேன்னா நார்த் அண்ட் சவுத் போல் எடுத்தா நார்த்ல இருந்து சவுத்துக்கு எல்லாமே எமர்ஜ் ஆகும். ஓகே ஓகே, அப்படி சவுத்தை நோக்கி என்ன ஆகும், மெர்ஜ் ஆகும். நார்த்ல இருந்து எமர்ஜ் ஆகும், சவுத்தை நோக்கி மெர்ஜ் ஆகும். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகே, பார் மேக்னெட்டோட அவுட் சைட்ல பாத்தீங்கன்னா ஃபீல்டு லைன்ஸோட டைரக்ஷன் எப்போதுமே நார்த்ல இருந்து சவுத்துக்கு போகும். பட் பார் மேக்னெட்டோட இன்சைடில் பார்த்துக்கிட்டோன்னு வைங்களேன், அங்கே ஃபீல்டு லைன்ஸ் எப்போதும் எங்கே இருக்கும், சவுத்துலேருந்து நார்த்துக்கு போகும். ஓகே, ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். நார்த் டு சவுத் யூஸ்வலாக அவுட் சைட் நமக்கு மூவ் ஆகும். ஓகே, சவுத் டு நார்த் எப்போதும் நமக்கு இன்சைட் மூவ் ஆகும். இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஏது மேக்னெட் எடுத்துக்கிட்டாலும் சரி, நார்த் போலுது சவுத் போலுதுன்னு மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. நார்த்தாக இருந்தால் எமர்ஜ் ஆகும் மேம், சவுத்தாக இருந்தால் மெர்ஜ் ஆகும் மேம். எப்போ? அவுட் சைடில். ஓகே, பட் இன்சைடில் என்ன கதை மேம் நடக்கும், சவுத்துலேருந்து நார்த்துக்கு ஃபீல்டோட டைரக்ஷன் இருக்கும். புரியுதா? கிளியரா இருக்கா? ஓகே ஓகே மேம். அடுத்து ஏது இடத்துல நீங்கள் பார்த்துக்கிட்டாலும், ஏது மேக்னெட்டில் நம்ம பார்த்துக்கிட்டாலும் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி தருமா, மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி தருமா, க்ளோஸ்டு லூப்பாக தான் இருக்கும். எப்படி இருக்கும்? க்ளோஸ்டு லூப்பாக தான் இருக்கும். நம்ம படிச்சிருக்கோம் எதுக்கு இந்த க்ளோஸ்டு லூப் ஃபார்ம் ஆயிருக்கு, ஏன்னா நார்த்துலேருந்து சவுத்துக்கு போய் மெர்ஜ் ஆயிடுது. ஓகே, ஸோ அந்த நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்குது இல்லையா, ஓகே, அது ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் போல இருக்கும். அதை நம்ம க்ளோஸ்டு லூப்ஸ்னு வேணால் சொல்லலாம். கரெக்டாக? ஓகே, அடுத்த டிப் நம்ம என்ன தெரியுமா ஞாபகம் வச்சுக்க போகிறோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ஆர் வெரி க்ளோஸ். லிசன், வெரி க்ளோசர் ஃபார் ஸ்ட்ராங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, எங்கெல்லாம் மேக்னெட்டிக் ஃபீல்டோட லைன்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்குதோ அங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், அங்கே நமக்கு ஃபீல்டு எப்படி இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. புரியுதா? ஓகே, தென் அடுத்து பாருங்கள், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் நெவர் கிராஸ் ஈச் அதர். ஓகே, ஒரு லைன்ஸுக்கு மேலே இன்னொரு லைன் எப்போதுமே என்ன ஆகாது, இன்டர்செக்ட் ஆகாது. ஓகே, கிராஸ் ஆகாது. ஓகே, ஸோ அந்த கிராஸ் ஆகாதுங்க ஒரு டேர்மையும் நாம என்ன படிக்க போறோம், ஞாபகம் வச்சுக்க போறோம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட டிப்ஸ்ல நம்ம 5 டிப் பார்த்துருக்கோம். டிப் நம்பர் 1, அவுட் சைட் ஆஃப் த மேக்னெட் நமக்கு நார்த் டு சவுத் தான் மூவ் ஆகும், டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இன்சைட் த மேக்னெட் நமக்கு எப்போதும் சவுத்துல இருந்து நார்த்துக்கு மூவ் ஆகும். ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஷேப்பை பார்த்தீங்கன்னா எப்போதும் ஒரு க்ளோஸ்டு லூப் போல நமக்கு தெரியும். ஓகே, எங்கெல்லாம் நமக்கு ஃபீல்டு லைன்ஸ் ரொம்ப க்ளோஸாக இருக்குதோ அந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் அங்கே ஃபீல்டு ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்கு. ஒரு காரணம் வச்சும் ஒரு நாளும் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன் இன்டர்செக்ட் ஆகாது. புரியுதா? ஓகே, அப்போ எல்லாருக்கும்
எல்லாம் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்போ புரிஞ்சிருந்ததுன்னா இங்கே இருக்கக்கூடிய டயக்ராம் பாருங்கள். அப்போ நார்த் அண்ட் சவுத் போல் பாருங்கள். நார்த்துலேருந்து சவுத்துக்கு அவுட் சைடில் நமக்கு என்ன ஆகுது, ஒரு லூப் போல் கிரியேட் ஆகிருக்கா. ஓகே, இது எல்லாமே என்னது அவுட் சைடில், நார்த்துலேருந்து சவுத்துக்கு போகுது. எங்கே அவுட் சைடில். பட் இன்சைடில் பாருங்கள், சவுத்துலேருந்து நார்த்துக்கு போகுது, சவுத்துலேருந்து நார்த்துக்கு போகுது. புரியுதா? தென் அடுத்து பாருங்க, லைக் போல்ஸ் ரிப்பல். நமக்கு தெரியும் லைக் போல்ஸ் ரிப்பல் ஆகும், அன்லைக் போல்ஸ் தான் அட்ராக்ட் ஆகும். அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட் ஆகும்போது தான் அந்த சர்க்குலர் லூப் போல ஒரு ஃபார்மேஷன் நமக்கு தெரியும். ஓகே, பட் இங்கவே ரெண்டு லைக் போல நீங்கள் எடுத்துக்கிட்டேன்னு வைங்களேன். லைக்னா அங்கே நார்த்து. இப்போ நம்ம இங்கே எக்ஸாம்பிளாக எடுத்துருக்கிறது நார்த்துனா என்ன ஆகும்னு சொல்லியிருக்கேன், எமர்ஜ் ஆகும் ஃபீல்டோட டைரக்ஷன். ரைட், பாருங்க இது எல்லாமே நமக்கு என்ன ஆகுது, வெளியில் வருது இல்லையா, அவுட் சைடு வருது இல்லையா. அதுவே சவுத்தாக இருந்தால் என்ன மேம் நடக்கும், சவுத்தாக இருக்குது, பக்கத்துலேயே ஒரு நார்த் எடுத்து வச்சிருக்கோம், அன்லைக் போல்ஸ் டெஃபினட்டா அது என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். ஸோ அட்ராக்ட் பண்ற வேண்டி நமக்கு டைரக்ஷன் எப்படி இப்போ இங்கே கண்டுபிடிக்கிறது, நார்த்ல இருந்து சவுத்துக்கு போகும். எங்க அவுட் சைடில். புரியுதா? ஓகே, ஸோ அடுத்து நார்த்தாக இருந்ததுன்னா எமர்ஜ் ஆகும், சவுத்தாக இருந்ததுன்னா மெர்ஜ் ஆகும். ஸோ அதை ஞாபகம் வச்சு நாம இதை பார்க்க போறோம். எப்பெல்லாம் பார் மேக்னெட், ஹார்ஷூ மேக்னெட் நம்ம எடுக்கிறோமோ அப்போ ஹார்ஷூ மேக்னெட்டில் பாருங்கள், நார்த் இருக்குது, சவுத் இருக்குது. கரெக்டாக நார்த்தாக இருந்தாலே எமர்ஜ் ஆகும், கவனமாக பார்த்துக்கணும். ஓகே, சவுத்தாக இருந்தாலே நமக்கு என்ன ஆகும், மெர்ஜ் ஆகும். பட் இப்போ உங்களுக்கு தோணும், மேம் இதில் எமர்ஜ் ஆயிருக்கு, ஓகே இதுலேயும் எமர்ஜ் ஆயிருக்கே, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே நமக்கு என்னது, இன்சைட் த பார் மேக்னெட். ஓகே, அப்போ இங்கே பாருங்க, அவுட் சைடுன்னு பார்க்கும்போது நார்த்துலேருந்து சவுத்துக்கு அழகாக மூவ் ஆயிருக்கு. ஓகே, தென் நாம ஒரு சில இடங்களில் எர்த்தை நம்ம என்ன பண்ணுவோம், எர்த்தை நம்ம ஒரு மேக்னெட் ஆகிட்டு கன்சிடர் பண்ணிட்டு எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு நம்ம பார்த்தோம் வைங்களேன். அங்கே பாருங்க, நமக்கு இந்த இடத்துல எமர்ஜ் ஆகி இங்கே வந்து மெர்ஜ் ஆகுது. அப்போ நம்ம இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம், நார்த்துலேருந்து சவுத்துக்கு. ஓகே, நார்த்துலேருந்து சவுத்துக்கு ஃபீல்டோட டைரக்ஷன் மூவ் ஆயிருக்கு. புரியுதா? ஓகே, அப்போ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, ரைட். அப்போ அடுத்து பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து நான் கொண்டு வந்திருக்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஷேப் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நம்ம கிட்ட கவனிங்க, ஃபார் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் ஷேப் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு சர்க்குலர். நம்ம படிச்சிருக்கோம், சர்க்குலர் ஷேப்பில், அதாவது லென்த் வைஸ் ஒரு கண்டக்டர் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு வைங்களேன். இந்த கண்டக்டரில் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா அதை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம், எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம், நம்மளோட தம்ப் எடுத்து ஓகே கண்டக்டர் மேலே நம்ம வச்சோன்னா தம்பு நமக்கு என்ன பண்ணுது, தம்பு டைரக்ஷனில் நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்படியே ஃபிங்கரை நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கண்டக்டரை நோக்கி அப்படியே ஹோல்ட் பண்ணுவோம் பாருங்கள், அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். கரெக்டாக? ஓகே, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெயிட் கண்டக்டராக இருந்ததுன்னா ஃபீல்டு எப்படி இருக்கும், சர்க்குலர் ஃபார்மில் இருக்கும். ஓகே, ஏன்னா கண்டக்டர் எப்படி தானே இருக்குது, தம்ப் எடுத்து கரண்ட் போகிற டைரக்ஷனில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இந்த 4 ஃபிங்கரையும் அப்படியே கேர்ள் பண்ணிங்கன்னு வைங்களா, அதுதான் ஃபீல்டோட டைரக்ஷன். கரெக்டாக? ஒரு எக்ஸாக்ட் பாயிண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு எக்ஸாக்ட் பாயிண்ட்டில் எனக்கு இந்த பாயிண்ட்டில் ஃபீல்டு என்ன மேம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம், இங்கே ஒரு டேன்ஜென்ட் ட்ரா பண்ணால் போதும், ஈஸி, கிளியர் இல்லை? ரைட், ஓகே. தென் அடுத்த கேஸில் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் லூப்பாக இருந்ததுன்னு வைங்களேன், கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் நியர் த சைட் அண்ட் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த லூப் இட் பிகம்ஸ் ஆல்மோஸ்ட் பேரலல். அப்போ சர்க்குலர் லூப்பாக இருந்ததுன்னு வைங்களேன், அங்கே நமக்கு ஃபீல்டோட ஷேப்பை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், சர்க்குலர் லூப்பாக இருந்ததுன்னு வைங்களேன், இந்த நியர் த சைடு மட்டும் நமக்கு எப்படி இருக்கும், ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் போல இருக்கும். ஓகே, பட் நமக்கு அலாங் த சர்க்குலர் லூப்ல நமக்கு ஃபீல்டு கிரியேட் ஆனால் அது ஆல்மோஸ்ட் எப்படி இருக்கும், பேரலாக இருக்கும். இது ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? அடுத்து இன்னொரு டிப் என்னன்னா, நிறைய கேஸில் நமக்கு சாலினாய்டு கொடுப்பாங்க இல்லையா. ஸோ சாலினாய்டு இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ பார் மேக்னெட் ஒன்லி. ஓகே, அப்போ பார் மேக்னெட்ல எப்படி நமக்கு நார்த்லேருந்து சவுத்துக்கு அவுட் சைடில் மூவ் ஆகும், இன்சைட்லன்னு பார்த்தா சவுத் டு நார்த் போகுதோ அதே தான் இங்கே சாலினாய்ட்லையும் நடக்கும். ஸோ ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, சாலினாய்ட் ஃபீல்ட்ஸ் லைன்ஸ் ஆர் எக்ஸாக்ட்லி லைக் த பார் மேக்னெட். புரியுதா? கிளியராக இருக்கும் நம்புறேன். அடுத்து பார்க்கலாம். அடுத்து நம்ம படித்த ரூல்ஸுக்கு என்ன டிப்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம்னு பார்க்குறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு தம்ப் ரூலில் நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா கவனிங்க. டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா கரண்ட் போகிற டைரக்ஷனில் தம்பை எடுங்கடா, கொடுத்துருக்காங்க பாருங்க. கரண்ட் போகிற டைரக்ஷனில் தம்பை ஃபிக்ஸ் பண்ணுங்க, 4 ஃபிங்கரையும் எடுத்து அப்படியே அழகாக கேர்ள் பண்ணுங்க. நீங்கள் கேர்ள் பண்ணுறீங்க இல்லையா, அங்கே ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகுது இல்லையா, அதுதான் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த டிப் நம்ம ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் படிச்சிருக்கோம். கரெக்டா? ஞாபகம் இருக்கா? ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் டு ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆஃப் அண்ட் கரண்ட் கேரிங் கண்டக்டர் பிளேஸ்ட் இன் த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நம்ம ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூலுக்கு இதோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் எடுப்போம். இந்த லெஃப்ட் ஹேண்டை எடுத்துட்டு நீங்கள் எப்போதுமே அதை ஃபிக்ஸ் பண்ணுறது இதோ 3மே பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கணும். நல்லா கவனிங்க. இதோ இந்த தம்பை
நாம் ஃபாதர் ஃபிங்கராக கன்சிடர் பண்ணிக்கணும். சும்மா ஒரு எக்ஸாம்பிள்னா இதை நம்ம மதர் ஆகிட்டு கன்சிடர் பண்ணிக்கணும். இதோ இங்கே இருக்காங்க இல்லையா, இது வந்து சைல்டு. ஓகே, அப்போ இது ஃபாதர், இது மதர், இது சைல்டு. ஃபாதர் மதர் சைல்டுங்கிற டேர்ம் எடுக்கும்போது நமக்கு மறக்காது, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் வேண்டி, ஏன்னா இது டிப்ஸ் இல்லை, ரைட்? ஓகே, அப்போ அடுத்த ட்ரிக் பாருங்க, இது ஃபாதர், இது மதர், இது சைல்டு. ஃபாதரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? ஃபோர்ஸ் மேம். ஃபாதர் வந்துன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? எஃப். எஃப் நம்ம கான்செப்ட்ல எப்படி எப்படி அதை கம்பேர் பண்ணி பார்க்குறோம்? எஃப்னா இங்கே ஃபோர்ஸ். அப்போ இந்த ஃபிங்கருக்கு என்ன நேம் சொன்னீங்க? மதர்னு சொன்னீங்க. மதர்னு ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? எம். அப்போ நம்ம ரூலோட கம்பேர் பண்ணி பார்த்தா அது மேக்னெட்டிக் ஃபீல்டு. அடுத்து இந்த ஃபிங்கர் என்ன சொன்னீங்க? சைல்டுன்னு சொன்னீங்க. சைல்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? சி. ஓகே, அப்போ சீனா அது என்ன மீன் பண்ணுதுமா? இது சீனா கரண்ட். ஓகே, அப்போ ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூலில் எப்போதுமே நாம் ஃபிங்கரை நாம் இப்படி எடுத்த பின்ன இது நமக்கு என்னது? ஃபோர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு தம்ப். ஓகே, தம்பில் ரெப்ரசென்ட் த ஃபோர்ஸ். ஓகே, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. thumb point in the direction of force னு கொடுத்திருக்காங்க. then second என்னது? மதர்னா m எடுத்துக்கணும். mனா field, magnetic field ஓட direction இந்த index finger நமக்கு represent பண்ணும். இந்த middle finger நமக்கு current கொடுக்கும். ஓகே, புரியுதா? கிளியராக இருக்கா? ஓகே, ஸோ இது ஒரு அழகான ரூல்ஸ், நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூலில் மறக்காதீங்கடா. ஃபாதர் மதர் சைல்டு, ஃபோர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு கரண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நம்ம ஃபைனலாக பார்க்குறது டொமஸ்டிக் சர்க்கியூட் டிப்ஸ். இங்கெல்லாம் நமக்கு டொமஸ்டிக் சர்க்கியூட் இருக்கும். அங்கே நம்ம 3 திங்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். என்ன 3 திங்ஸ்? நமக்கு லைவ் ஒயர் என்னன்னு தெரியணும், நியூட்ரல் ஒயர் என்னன்னு தெரியணும், எர்த் ஒயர் என்னன்னு தெரியணும். கரெக்டே? லைவ் ஒயரோட கலர் கோடிங் பாருங்கள். லைவ் ஒயர் நமக்கு எப்போதும் ரெட் கலரில் மென்ஷன் ஆயிருக்கும், ரெட் கலரில். ஓகே, ரைட்? அடுத்து நியூட்ரல் ஒயர் எடுத்துக்கிட்டா அது நமக்கு பிளாக் கலரில் மென்ஷன் ஆயிருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. எர்த் ஒயராக இருந்ததுன்னா அது கிரீன் கலர். அப்போ திரும்பவும் சொல்லுங்க, லைவ் ஒயராக இருந்ததுன்னா ரெட்டு, நியூட்ரல் ஒயராக இருந்ததுன்னா பிளாக்கு, எர்த் ஒயராக இருந்ததுன்னா கிரீன். ஓகே ஓகே, ஸோ இன்னைக்கு நாம் இப்போ இந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டுங்கிறதுல நாம் படித்த இந்த 4 டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபீல்டை நம்ம எப்படி எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம எடுத்துக்கிறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஷேப் எப்படி பார்த்துருக்கோம், ரூல்ஸ் எப்படி பார்க்குறோம், டொமஸ்டிக் சர்க்கியூட் ரிலேட்டடாக என்னென்ன விஷயங்கள் எப்படி பார்த்துருக்கோங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அப்போ எல்லாருக்கும் புரிஞ்சுதுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே வேலை தான். ஓகே, நீங்கள் இப்போ யூடியூப் கிளாஸ் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? அட்டென்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, கரெக்டாக? ஓகே, ஸோ உங்களுக்கு இன்னும் நல்ல பெஸ்ட்டான கண்டென்ட் வேணும். ஓகே, இன்னும் நல்ல ஹை லெவல் நான் மார்க் ஸ்கோர் பண்ணணும் மேம். ஓகே, நீங்கள் இன்னும் எனக்கு அதிகமான விஷயங்கள் படித்து கொடுக்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கோர்ஸஸை நீங்கள் நம்ம Xylem லேர்னிங் ஆப்பில் இந்த கோர்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். வெற்றி இட் இஸ் ஃபார் ரிப்பீட்டர்ஸ், தளபதி இட் இஸ் ஃபார் 12th grade people அண்ட் தலை இஸ் ஃபார் 11th grade people. ஓகே, ரைட்? இது ரிலேட்டடாக ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? கால் பண்ணணும். ஓகே, அண்ட் மறக்காமல் உங்களுக்கு இப்போ நம்ம நடத்தின இந்த செஷனோட நோட்ஸ் வேணும், இல்லை இனி வரக்கூடிய வீடியோஸோட நோட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலை நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? ஃபாலோ பண்ணணும். தென் வாட்ஸ்அப் எடுத்துக்கலாம். தென் அதுக்கப்புறமா நீங்கள் இன்ஸ்டாவும் ஃபாலோ பண்ணலாம். புரியுதா? ஸோ இதை எப்படி மேம் ஜாயின் பண்ணலாம்? டெலிகிராம், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராமில் எப்படி ஜாயின் பண்ணலாம்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்து ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட அடுத்த சாப்டருக்கு வேண்டி உங்களை சந்திக்கிறேன். ஓகே, அப்போ தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.